அனைவருக்கும் சிறப்பான வணக்கங்கள். நான் தான் உங்கள் சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ் பேசுகிறேன். எதுக்கு இந்த பதிவுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு செய்தி கேட்டிருந்தேன், வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அது என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியம் முதலத்தூர் பேராட்சியில் உள்ள ஒரு தனியார் பள்ளி, அரசு மேல்நிலை பள்ளியில் நேற்று 11வது படிக்கும் மாணவி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. சமூக வலைத்தளங்களை வெகு பரவலாக வந்துட்டுருக்கு. அது என்னென்னு செய்தி கேட்டிங்கன்னா, ஆங்கில ஆசிரியர் மாணவிகளிடம் தவறான பேச்சுக்கள், கண்ணோட்டத்தில் பார்க்குறது, பாலியல் ரீதியாக பேசுகிறது, அந்த மாதிரி ஆசிரியர்கள் பேசுகிறதா எல்லா மாணவிகளும் சரி, அங்கே உள்ள ஆசிரியர்களும் சரி, அந்த ஆசிரியர்கள் மட்டும் தவறான எண்ணத்தில் பேசுகிறாங்க, பழகிறான்னு சொல்லிட்டு ஆசிரியர்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கு தலைமை ஆசிரியர்கள் பேசுகிறதுக்காக கூப்பிடும்போது, நீ என்ன பேசுகிறது, நான் என்ன கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டாங்க. அதை நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா, இந்த அரசு மேல்நிலை பள்ளி முதலத்தூர் பள்ளியில் எந்த ஒரு மாணவிக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் வரக்கூடாது. இல்லாமல் அந்த ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்யும் வரை இந்த வீடியோ அனைவருக்கும் பகிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி இதோட விட்டீங்கன்னா, நாளைக்கு அந்த அரசு மேல்நிலைப்பள்ளி முதலத்தூர் முன்பு பெற்றோரும் சரி, சமூக ஆர்வலர் சரி, எல்லா பொதுமக்களும் சேர்ந்து நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணுவோம். போராட்டம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர் உடனே பணி நீக்கம் செய்து எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல் செயல்படுறதா எங்களுக்கு மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியில் 3 வயசு குழந்தை செப்டி டேங்கில் கீழே விழுந்து இறந்து போச்சு. ஆசிரியர் தூக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த தோள்பட்டையில் தூக்கிட்டு போகும்போது அந்த பெண்ணு செப்டி டேங்கில் தான் விழுந்து இறந்துருக்கான்னு பள்ளியில் உள்ள எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் செப்டி டேங்கில் விழுந்தால் அந்த குழந்தை செப்டி டேங்க் எப்படி இருக்குது, அழுக்கானதாக இருக்குது. அங்கே விழுந்தோன்னா ட்ரெஸ்ஸில் விழுந்தோன்னா சேரி இதுமாக இருக்குது. ஆனால் அந்த ஆசிரியர் தன் தோளில் கொண்டுட்டு போகும்போது எந்த ஒரு சேருமே இல்லை. அப்போ அது மர்ம கொலைன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பள்ளிகள் நாளுக்கு நாள் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இது தமிழக அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ் சொல்கிறேன். ஏன்னா இது எந்த ஒரு குழந்தைகளுக்கும் சரி, பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வரக்கூடாது. இந்த நிகழ்வு வரதுக்கு முன்பே இந்த செய்தியை பல பேருக்கு அனுப்புங்க. முடிஞ்ச வரைக்கும் முதலமைச்சர் பார்க்கும் வரையோடு அனுப்புங்க. இந்த ஆசிரியருக்கு தகுந்தான நடவடிக்கை எடுக்கும் என்று வரை நாங்கள் வாக்குறுதி அளிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்ட சமூக ஆர்வலர் கலாம் விக்னேஷ். நன்றி, வணக்கம்.